தயனத்தை கட்டிக்கொண்டு நாடு கேட்டு போராடிய இளைஞர்கள் சார்ந்த ஒரு கட்சி தான் புலட் கட்சி. அவ்வாறானவர்கள் இந்த ஆயுதத்தை கலாச்சாரத்தை விட்டு பாராளுமன்றத்திலே அதாவது இன்று இருக்கிறார்கள். அதே போல மாநகர சபையிலே உறுப்பினராக இருக்கின்றவர்களை உறுப்புரிமையை நீக்குவது ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டும். முசலி பிரதேசத்திலே அண்மை காலமாக சிஐடியினர் சென்று பள்ளிவாசலில் இருக்கின்ற மௌலைமாரை பயமுறுத்தி விசாரணைகளை செய்கிறார்களாம். ஏனென்று கேட்டால் அங்கே ஒரு மௌலை வந்து பயான் பண்ணிவிட்டு சென்றாராம். அந்த பயானுக்கு ஏன் நீங்கள் எல்லாம் சென்றீர்கள் என்று ஒவ்வொரு பள்ளியாக சென்று இருக்கின்ற மௌலைமார்களை கொழும்புக்கு அழைத்து விசாரிக்கிறார்களாம், அல்லது அங்கு போயும் விசாரிக்கிறார்களாம். எனவே ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலையை அந்த பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தயவு செய்து போலீஸுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இருக்கிறீர்கள், இது சம்பந்தமாக சிஐடி இடத்திலே கேட்க வேண்டும். ஏன் மத தலைவர்களை அவ்வாறு போய் ஏதாவது காரணம் இருந்தால் பரவாயில்லை, யாரோ ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு விட்டார்கள் என்பதற்காக ஒவ்வொரு பள்ளியில் இருக்கின்றவர்களை கொழும்புக்கு அழைத்து விசாரிப்பதாக நான் அறிகிறேன். இது சம்பந்தமாக எதிர்காலத்திலே கவனமாக நடந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அடுத்த விஷயம், வவுனியா மாநகர சபையுடைய தலைவர் காண்டீபனரோ ஒரு கல்விமான், ஒரு ஆசிரியர், ஒரு நல்ல குடும்பத்திலே உள்ளவர். ஆனால் அவர் புலட் இயக்கத்தை சார்ந்தவர். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே தமிழ் சமூக இளைஞர்கள் செயனட்டை கட்டிக்கொண்டு நாடு வேண்டும் என்று போராடிய வரலாறு இருக்கிறது. நாடு வேண்டும் என்று போராடியவர்கள் தான் உங்களுடைய ஜனாதிபதியை நம்பி, கடந்த என்பிபி அதாவது அரசாங்கத்தை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கில் கூட அதிகபட்ச வாக்களை நீங்கள் பெற்றீர்கள். அவ்வாறு உங்களின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை தமிழ் பேசுகின்ற மக்கள் தந்திருக்கிறார்கள். அவ்வாறு போன பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்ச வாக்கை வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் நீங்கள் பெற்று 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறீர்கள். இது ஜனநாயகத்தினூடாக நீங்கள் பெற்ற வெற்றி. ஆனால் அந்த ஜனநாயகம் அழிந்துவிடக்கூடாது. அவ்வாறு தயனத்தை கட்டிக்கொண்டு நாடு கேட்டு போராடிய இளைஞர்கள் சார்ந்த ஒரு கட்சி தான் புலட் கட்சி. அவ்வாறானவர்கள் இந்த ஆயுதத்தை கலாச்சாரத்தை விட்டு பாராளுமன்றத்திலே அதாவது இன்று இருக்கிறார்கள். அதே போல மாநகர சபையிலே உறுப்பினராக இருக்கின்றவர்களை உறுப்புரிமையை நீக்குவது ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டும். சந்தைக்கு இடம் கொடுத்தார் என்பதற்காக அல்லது டிசிபியிலே முடிவெடுத்தோம் நாங்கள் வியாபாரிகளை வேறு இடத்துக்கு மாற்றுவது, அது ஒரு காரணத்தை போட்டு, இன்னும் ஒரு சின்ன காரணங்களை போட்டு ஆளுநர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய மாநகர சபை பதவியை எனவே அந்த விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வேதநாயகம் அவர்கள் கூட இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர். அவர் கூட சிஐடியிலே பல மாதங்கள் அடைக்கப்பட்டவர். அவர் பூலிலே இருந்த பொழுது நான் தான் அன்று அரசாங்கத்தில்